கோவில் கும்பாபிஷேகம். இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை நாங்கள் புறக்கணிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கேவும் சொல்லியிருக்கிறார், சோனியா காந்தியும் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது இன்றைக்கி அது பிஜேபி ஒரு அரசியலாக அதை பார்க்கிறது, அரசியல் விழாவாக இன்றைக்கி அதை செய்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பக்தி இல்லை. இன்றைக்கி அது ஒரு ஆர்எஸ்எஸ் ஈவெண்ட், பிஜேபியினுடைய ஈவெண்ட், அந்த மாதிரியாக இது நடந்து கொண்டிருப்பது. அதனால் அதில் நாங்கள் கலந்து கொள்ள போவதில்லை. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இது தேர்தலுக்காக பொலரைஸ் பண்ணுறதுக்காக இந்த அயோத்தி ராமர் கோயிலை ஒரு கருவியாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் அதில் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி சிலர் அதை பற்றி சொல்கிறாங்க. முட்டாள்தனமான முடிவுன்னு சிலர் அதை பற்றி சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு 2-3 கேள்விகள் காங்கிரஸ்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியிருக்கு. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, 1989 தேர்தல் பிரச்சாரத்தை சரையு நதிக்கரையிலிருந்து ராமர் கோவிலுக்கு பக்கத்தில் இருந்து தான் ராஜீவ் காந்தி என்பவர் ஆரம்பித்தார். இந்த ராஜீவ் காந்தி எனக்கு தெரிஞ்சு சோனியா காந்தியின் கணவர்னு நினைக்கிறேன். உண்மைதான். சரிதானே? சரிதான். அவர் தானே? அவர் தான். அன்னைக்கு மதவாத ராஜீவ்காந்தி அப்படின்னு சொல்லி அரசியலுக்காக ராமரை ராஜீவ்காந்தி பயன்படுத்தினார் அப்படின்னு இன்றைக்கி சோனியா அறிக்கை விடுவாளா? விடணும்ல, நியாயம்னா. அன்னைக்கு அந்த ஷிலான்யாசுக்கு யார் அனுமதி கொடுத்தது? ராஜீவ்காந்தி தானே. அப்போ அன்றைக்கி எதற்காக நீங்கள் அன்றைக்கி ராமரை வச்சு அரசியல் பண்ணீங்க? நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வரலாற்றில் ராமராஜ்யம் என்பது தான் காங்கிரஸின் நோக்கமாக இருந்தது. அது காந்தியை பின்பற்றியவரை. அது என்று மகாத்மா காந்தியை கழட்டி விட்டு நேரு பக்கத்தில் வந்ததோ அன்னைக்கு காந்தி பண்ண துலுக்க தாஜாவை தவிர வேறு எல்லாத்தையும் அது கைவிட்டுடுச்சு. காந்தி சொன்ன ராமராஜ்யம் அவ்வளோத்தையும் பிஜேபி கையில் எடுத்துக்கிடுச்சு. இதுதான் உண்மை. இப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை பாருங்க. இப்போ ஆல்ரெடி நாங்களும் இந்துக்கள் தான், எங்களுக்கும் உரிமை இருக்குன்னு டிகே சிவகுமார் பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் ஒரு காங்கிரஸ் லீடர் குஜராத்தில் நீங்கள் எடுத்த முடிவுங்கிறது தப்புன்னு ஓப்பனாகவே ட்வீட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது எதிர்கட்சிகளே வேண்டாம் காங்கிரஸை தோக்கடிக்க. எனக்கு தெரிஞ்ச காங்கிரஸ்காரங்களே காங்கிரஸுக்கு தலையில் கொள்ளி வச்சுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இதை இவர்கள் அரசியலாக்குகிறார்கள் அப்படின்னு ஏற்கனவே 2 விஷயம் சொன்னேன். எதுக்கு நீங்கள் சரையூர்லேருந்து அன்றைக்கி அவர் ஆரம்பித்தார் அப்படிங்கிற அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த ரம்ஜான் இதுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் தலையில் ஒன்றை வச்சுக்கிட்டு கஞ்சி குடிக்க போகிறே இல்லை. ஆமாம். அப்போ அது மதத்தை அரசியலாக்காமல் என்ன? கண்டிப்பாக. எல்லா காங்கிரஸ்காரங்களும் ஒரு துலுக்கன் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களா? இல்லை. அப்போ நீ மத அரசியலுக்க வேண்டியதானே இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்துகிற? கண்டிப்பாக. எனக்கு அதனால தானே இப்போ நீங்கள் போன அந்த செய்தி வரும்போது கூட நான் அதுதான் அண்ணாமலைக்கு அதை தான் நான் சொன்னேன். எதுக்கு என் சர்ச்சுக்கு போகணும்? நீ கிறிஸ்டியனா? கிடையாது. இல்லை. அது எதுக்கு போகணும்? மதம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுக்குள்ள ஒரு நம்பிக்கை. செக்குலருங்கக்கூடியது நாட்டுக்குள்ள நம்ம நாட்டு சட்டங்கக்கூடியது செக்குலர் சட்டம். தனிப்பட்டவனுக்கு எப்படி செக்குலராக இருக்க முடியும்? நான் ஒன்று ஹிந்துவாக இருக்கணும், இல்லை கிறிஸ்தவனாக இருக்கணும், துலுக்கனாக இருக்கணும். ஹவு கேன் ஐ பி செக்குலர்? ஸோ இது ஒரு முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட். அதாவது பொது இது போகணுன்னா ஃபேன்சி ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் மத அரசியல் இல்லாமல் என்ன? அதுக்கு இப்போ காங்கிரஸ் பதில் சொல்லணும்ல. கண்டிப்பாக. சரி, இப்போ 2வது என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு இடையில் வேற ஒருத்தர் கூட ஒரு பெரிய ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு சொன்னால், இது எந்த மதத்துக்கும் எதிரானதாக இல்லாமல் இருந்தால் நான் போவேன். யார்? மம்தா பானர்ஜி. சரி, அப்போ டெய்லி மதரசாவில் அடுத்தவனை கொல்லுன்னு சொல்கிறானே, அப்போ அந்த மதரசாவுக்கு நீ அரசாங்கத்திலேருந்து காசு கொடுக்குறிய? இப்போ மாட்டிச்சில்ல இந்த என்ஐஏல பல மதரசா மாட்டிச்சு. சரி, அப்போ நீ என்ன நியாயம் சொல்ல போகிற? இதுக்கு இடையில் நம்மால் வேற சொல்லியிருக்காரு, எனக்கு முட்டி வெளி. ஆமாம், போக மாட்டேன். ஆனால் நான் போக மாட்டேன், போகக்கூடியவங்கள்லாம் போங்க. அது எஸ்டிபிக்காரன் சொல்லியிருப்பான், எப்பா நீ போயிடாத அப்படின்னு. ஏன்னா இப்போ இவர் என்ன பேசணும்னு இப்போ அவன் தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறது. சார் நம்ம இப்ராஹிம் பழனிசாமிக்கு ரைட்டா. இப்போ இவர் அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ இவரே அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, காங்கிரஸ் தனக்கு சொந்தமாக அது தனக்கே குடியை தோண்டி கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே
அந்த சனாதனத்தை எதிர்த்ததுனால தாண்டா நீ தோற்று போனேன்னு ஒரு உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒரு காங்கிரஸ் லீடர் சொன்னார். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த இடதுசாரி கும்பல்னு கொஞ்சம் கும்பல் இந்த காங்கிரஸை கைப்பற்றி கொண்டு காந்தியின் ராமராஜ்யம் என்பதை ஒழித்து விட்ட காரணத்தினால்தான் இப்படி காங்கிரஸ் தோல்விக்கு காரணமாக இருக்குன்னு அவர் சொன்னார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நரசிம்மராவ் இருந்தார் அந்த நேரத்தில். அவர் ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன்லேருந்து சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சோனியா காந்தி கொடுத்தார். நான் சொல்கிறேன் 92-93 காலகட்டங்களில் இந்த பாபரி மஸ்ஜித் என்பதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். இல்லை எனக்கு இந்த ஹிந்து அமைப்பை சேர்ந்தவங்களும் பலர்கள் பாபரி மஸ்ஜிதுங்கிறான். எனக்கு தெரிஞ்ச ரெக்கார்டில் அதுக்கு பேர் ஜன்மஸ்தான் மஸ்ஜித். இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு பாபரி மஸ்ஜிதுங்கக்கூடிய ஒரு பேரையே துளுக்கம் வைக்கிறான். நான் சொல்கிறது 1980களில் தான் அதுக்கு பாபரி மஸ்ஜிதுங்கக்கூடிய பெயரே வைக்கப்படுகிறது. ஆனால் இவங்க ஏன் பாபரி மஸ்ஜிதுங்கக்கூடிய பேரை பயன்படுத்துகிறான்னே தெரியல. அந்த பாபரி மஸ்ஜிதுங்கக்கூடியதை இடைச்செருகள், அதே ஒரு வரலாற்று ஃப்ராடு. அப்போ இந்த ஃப்ராடை நீ சொல்லும்போது உனக்கு மதச்சார்பின்மை எங்கே போச்சு? இந்த கேள்வி வரணும் இல்லை? அதுக்கப்புறம் இந்த அம்மா ஒரு வசனம் கூட விட்டுது பின்காலத்தில் வரும்போது, நேரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது பிரதமராக இருந்திருந்தால் அந்த கட்டடத்தை நாங்கள் உடைக்க விட்டு இருக்க மாட்டோம். எதை? பாபரி மஸ்ஜித். ஏன்னா உங்கள் குடும்பத்தில் நேரு இருக்கும்போது அதை எவனும் பாபரி மஸ்ஜிதுன்னே சொல்லலை. உங்கள் குடும்பத்தில் இந்திரா காந்தி இருக்கும்போது ஒருவேளும் அதுக்கு பாபரி மஸ்ஜிதுன்னு சொல்லலையே. அந்த பேரே இன்னைக்கு கிடையாது. அப்போ உன் புருஷன் சரையு நதி கடையிலிருந்து யாத்திரை போகக்கூடிய நேரத்தில் நீ இதை சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அப்போது ஒரு மிஷனரி மைண்ட் செட் இருக்கிற ஒரு கிறிஸ்டியன் மிஷன், ஒரு இவாஞ்சலிஸ்ட் சோனியா. மல்லிகார்ஜுன கார்கேயை பற்றி நான் சொல்கிறதுக்கு தேவையில்லை. அதாவது எதுலேயுமே பிரின்சிபிள் இல்லாத ஒரு மனுஷன், ஹிந்து எதிர்ப்பு மட்டுமே தன் வாழ்க்கையாக கொண்ட ஒரு ஆள். இவங்க 2 பேரும் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அப்போ காங்கிரஸ் எந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறது, இதைத்தான் நம்ம கவனிக்கணும். ஒரு ஹிந்து, ஒரு ராமபக்தன், ஒரு ஹிந்து காங்கிரஸில் இருக்கக்கூடாது. அப்படியே அவன் இருந்தால் கூட அவன் ராமாயணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதானே அதுக்கு அர்த்தம். நிச்சயமாக ராமர் பிறந்த இடத்துல தான் கோவில் கட்டணும். கரெக்டா? கரெக்ட். அப்போ அதுக்கு ஒரு ஹிந்து போகக்கூடாது என்று ஒரு கட்சி ஒரு திக்காட் போடுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஹிந்து நான் என் மதத்தை பின்பற்ற வேண்டுமா பின்பற்றக்கூடாதா என்பதை ஒரு அரசியல் கட்சி முடிவு பண்ணி சர்க்குலர் போடுது அப்படின்னா அந்த அரசியல் கட்சி இந்த நாட்டில் தடை செய்யப்படல வேணும். கண்டிப்பாக. நான் என்ன பண்ணி, ரிலிஜியன் இஸ் அ பர்சனல் திங். அப்போது இந்த கோணத்தில் இதை பற்றின எந்த ஒரு கண்டம்னேஷன் கூட யார்கிட்டருந்தும் வரல. எனக்கு இது உண்மைக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம். நான் எந்த கோயிலுக்கு போகணும் நான் தீர்மானம் பண்ணேன். இப்போ ஒரு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தமிழ்நாட்டில் என் பிளேட்டில் என்ன இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும்னு. இப்போ நீ சொல்ல வேண்டியதானே, நான் எந்த சாமியை எங்கே போய் கும்பிடணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். எப்படிடா ஒரு கட்சி முடிவு பண்ணலாம்? கேட்கணும் இல்லை? நிச்சயமாக. அப்போ சுயமரியாதை என்பதை பற்றி பேசக்கூடியவர்கள் அது காங்கிரஸில் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தது அவன் கேட்கணும்ல, ஏய் நான் ராமனை நான் எங்கே போய் கும்பிடணும்னு சொல்கிறதுக்கு நீ யார்? நீ கட்சி தலைவி இல்லைன்னா கட்சி தலைவன். நீ எதை முடிவு பண்ணோம்னா எங்கே சீட்டு கொடுக்கணும், எந்த கட்சி நாங்கள் இன்றைக்கி எந்த செயற்குழுக்கு நீ என்ன தீர்மானம் பண்ணணும் அதைத்தான் நீ முடிவு பண்ணோம். நான் யாரை வழிபட வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்பதை ஒரு அரசியல் கட்சி முடிவு பண்ணுதுன்னா இதை விட மதச்சார்பின்மைக்கு இழுக்கான விஷயம் என்னவாக இருக்க முடியும்? என் பொலிட்டிக்கல் ஸ்பியரை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கண்ட்ரோல் பண்ணலாம். என் ரிலிஜியஸ் ஸ்பியர், என் சொந்த மை ஸ்பியர் ஆஃப் மை ஓன் பர்சனல் திங், இதை கூட இந்த நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த அரசியல் கட்சிகளுக்கும் துலுக்க சுல்தானுக்கு என்னங்க வித்தியாசம்? அவன் சொல்லுவான் நீ அங்கே போனால் ஜிஸ்யா வரி கொடுக்கணும், நீ அங்கே போகக்கூடாது, நீ இங்கே போகக்கூடாது. அந்த சுல்தான் பண்ண வேலையை தானே நீ இந்த கட்சி செய்திருக்கு. இது இட் இஸ் நாட் ஓன்லி அன்டெமோக்ராட்டிக், இது இன்னும் மேலே போயாச்சு அப்படின்னு சொன்னா ஒரு சமயத்தை ஒழிக்கக்கூடிய ஜெனோசைடுக்கு ஈக்குவலான விஷயமாக நான் இதை பார்க்கிறேன்.
ஹிந்து இன அழிப்புக்கு அறைகூவல் விடுக்கக்கூடிய கட்சி. அதனால் தொடர்ந்து காங்கிரஸ் இப்படி பேசக்கூடியது என்பது நாட்டுக்கு நல்லதில்லை. ஏன்னா நான் என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்லுவேன், நாட்டில் தேசிய எண்ணத்தோட பலமாக பல அரசியல் கட்சிகள் இருப்பது தான் நாட்டுக்கு நல்லது. அதனால் காங்கிரஸ் ஒழியணுங்கிறதுல எனக்கு இது கிடையாது. ஆனால் காங்கிரஸ் தேசிய கட்சியாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்போ தான் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டுக்கு லாபமாக இருக்கும். ஆனால் இப்போ போகக்கூடிய போக்கை பார்த்தாச்சுன்னா காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சொல்லி அமித்ஷா இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த வேலையை அமித்ஷாவும் மோடியும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, இவங்களே அதை செய்திருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.